ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். லெமன் ரைஸ் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். லெமன் ரைஸ் செய்கிறது பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துகிட்டு போகலாம். லெமன் ரைஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்கங்க. நான் என்னோடய ஸ்டைலில் லெமன் ரைஸ் எப்படி செய்வேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்டில் முடிஞ்சால் நீங்கள் எந்த மெத்தடில் லெமன் ரைஸ் செய்வீங்க அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த லெமன் ரைஸ் சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. வெரைட்டி ரைஸ்க்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வடக்கடலை பருப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ கடுகு வடக்கடலை பருப்பு எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் 7 அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துக்கிறேங்க. பூண்டு பல் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க லெமன் ரைஸ்க்கு. இது கூடயே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு ஓரளவுக்கு வதங்கிடணுங்க. நல்லா மணம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில். இப்போ இது கூட வரமிளகா 4லேருந்து 5 அளவுக்கு எடுத்துருக்கேங்க. நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா மிளகாயை 2 மிளகா அளவுக்கு குறைச்சி சேர்த்துக்கலாங்க. இப்போ வரமிளகா இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயில் வறுபட்டுருச்சுங்க. இது கூட நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இன்றைக்கி நான் 2 பேருக்கு அளவான அதை வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதனால் மீடியம் சைஸில் 2 லெமன் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் புளிப்பு கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 1 அளவுக்கு கூட லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ லெமன் சேர்த்துட்டு லெமன் ஜூஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே லெமன் ஜூஸை 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இனி நம்ம சாதம் சேர்த்திடலாங்க. சாதம் நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். சாதத்தில் உப்பு போட்டு தான் வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் குக்கர் சாதமாக இருந்தாலுமே நல்லா உதிரி உதிரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் லெமன் சாதம்லாம் எடுத்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்க்குறக்கும் நல்லா அழகாக இருக்கும். இப்போ சாதத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. சாதம் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக சூப்பராக கலந்து விட்டாச்சுங்க. கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த லெமன் ரைஸ்க்கு தேங்காய் சட்னி நல்லா கெட்டியாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உருளைக்கிழங்கு வறுவல், பூண்டு ஊறுகாய் எல்லாமே லெமன் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்களும் இந்த லெமன் ரைஸ் ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.